நான் ஆக்சுவலி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்களாம் சொன்னால் ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாளா அப்படின்னு யோசிப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நான் ஒன்று சொல்லலாம், இந்த தப்பை நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் இப்போ கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி என்னதான் தப்பு பண்ண? I am singing the rain. I want more in the rain. எனக்கு சின்ன வயசுல காலையில எழுந்து எங்க அப்பா என்ன ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து லெசன் படின்னு சொல்லுவார். எனக்கு எங்க அப்பா மேல அப்படியே ஒரு கோவம் வரும். ஏனே தெரியாது. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையை அப்படியே விட்டுட்டு அடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன். எங்க அப்பா செம்ம ஷார்ப்பு. அந்த சென்டென்ஸ்ல மீனிங் சரியா இல்லையே, திருப்பி படி அப்படிம்பாரு. திருப்பி படிப்பேன். அப்பயும் அந்த வார்த்தையை விட்டுட்டு தான் படிப்பேன். ஏன்னா நான் வார்த்தையை தப்பா படிச்சா அவர் என்கிட்ட திட்டு வாங்கணும்ல, அதனால நான் அந்த வார்த்தையை விட்டுட்டு தான் படிப்பேன். இல்ல நீ திருப்பி படி அப்படிம்பாரு. திருப்பியும் அப்படிதான் படிப்பேன். சரி நீ புக்கை கொடு அப்படின்றவாரு. புக்கை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் அப்படியே மூஞ்சியை பார்ப்பேன். இந்த வார்த்தையை நீ ஏன் படிக்கல, எழுத்து கூட்டு வா அப்படிம்பாரு. எழுத்தெல்லாம் கூட்டுவேன், ஆனா படிக்க தெரியாது. சரி நீ எழுத்து கூட்டல, அத எழுத்து கூட்ட அட்டம்ப்டும் பண்ணல, அப்ப இப்ப நீ படிச்சல்ல, அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் சொல்லு அப்படிம்பாரு. ஆனா எனக்கு மீனிங் தெரியாது. நான் அப்படியே பே 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 பேன்னு முழிப்பேன். இந்த பேந்த முழிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லிட்டரலாக முழிப்பேன். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படி ஏதாச்சும் இருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா எனக்கு சொல்லுங்க. சரி நான் ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம். இது பேர் தான் ஸ்கிப்பிங் வெக்காபுலரி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் இது பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டக்காக இருப்போம் ஒரு வார்த்தையை படிக்கிறதுக்கு. அது ஒரு பெரிய ஐயோ நான் அந்த வார்த்தையெல்லாம் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இதுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஒரு குவிக் ஃபிக்ஸ் இருக்கு. என்ன ஃபிக்ஸ் அப்படின்னா, நம்ம கையில் ஃபோன் இருக்கு. சின்ன பிள்ளைங்களா இருக்கா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஃபோன் இருக்கும். அதில் அந்த வார்த்தையை போட்டு படிக்க வேண்டியதுதான். நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கீழேயோ சைட்லேயோ எங்கேயோ ஒரு எழுத்து வருது இல்லை வரும், ஓகேவா? அதை எப்படி படிப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அந்த வார்த்தையோட மீனிங் சீக்ரெட் ஆர் ஹிடன். அந்த வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன் என்ன? கிளாண்டஸ்டின். இப்போ இந்த வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன், மீனிங், இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கூகுள் சொல்லிடும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அந்த அட்வென்ச்சர் த்ரில்லரோட கான்டென்ட் புரியும்ல. நான் இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். The clandestine meeting took place at midnight. Understanding here the word clandestine actually gives you a clear picture. That is, ஒரு சீக்ரெட் ஹிடன் மீட்டிங் மிட் நைட் நடந்தது, நடுராத்திரி நடந்தது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நம்ம கிட்ட டிக்ஷனரி இருக்கு, நம்ம கிட்ட இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, கூகுள் இருக்கு. இல்லைன்னா ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சு அப்புறமா இதை எடுத்து பார்த்து மீனிங் எழுதி ப்ரொனவுன்சியேஷன் கற்றுக்கிட்டு பண்ணால் நம்மளோட வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளோட வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் சென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. என்ன மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் படிக்கும்போது 2 நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை? நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? பாய் பாய்.